ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शान्ति शान्ति शान्ति। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। उद्यद्भानुसहस्रकोटिसदृशाम् केयूरहारोज्ज्वलाम् बिम्बोष्टीम् स्मितदन्तपङ्क्तिरुचिराम् पीताम्बरालङ्कृताम् विष्णुब्रह्मसुरेन्द्रसेवितपदाम् तत्त्वस्वरूपाम् शिवाम् मीनाक्षीं प्रणतोऽस्मि सन्ततमहम् कारुण्यवारां निधिम् मीनाक्षीं प्रणतोऽस्मि सन्ततमहम् कारुण्यवारां निधिम् मुक्ताहारलसत्किरीटरुचिराम् पूर्णेन्दुवक्त्रप्रभाम् चिञ्जन्नो पुरकिङ्किणीमणिधराम् पद्मप्रभाभासुराम् सर्वाभीष्टफलप्रदाम् गिरिसुताम् वाणीरमासेविताम् मीनाक्षीं प्रणतोऽस्मि सन्ततमहम् कारुण्यवारां निधिम् मीनाक्षीं प्रणतोऽस्मि सन्ततमहम् कारुण्यवारां निधिम् श्रीविद्यां शिववामभागनिलयाम् ह्रीङ्कारमन्त्रोज्ज्वलाम् श्रीचक्राङ्कितबिन्दुमध्यसतिम् श्रीमत्सभानायिकाम् श्रीमत्षण्मुखविघ्नराजजननी श्रीमज्जगन्मोहिनी मीनाक्षीं प्रणतोऽस्मि सन्ततमहम् कारुण्यवारां निधिम् मीनाक्षीं प्रणतोऽस्मि सन्ततमहम् कारुण्यवारां निधिम् श्रीमत्सुन्दरनायिकां भयहरां ज्ञानप्रदां निर्मलां श्यामाभां कमलासनाक्षितपदां नारायणस्यानुजां वीणावेणुमृदङ्गवाद्यरसिकां नानाविधामम्बिकाम् मीनाक्षीं प्रणतोऽस्मि सन्ततमहम् कारुण्यवारां निधिम् मीनाक्षीं प्रणतोऽस्मि सन्ततमहम् कारुण्यवारां निधिम् नानायोगिमुनीन्द्रहृत्सु वसतिम् नानार्थसिद्धिप्रदाम् नानापुष्पविराजितान्ध्रियुगलाम् नारायणेनार्चिताम् नादब्रह्ममयीं परात्परतराम् नानार्थतत्त्वात्मिकाम् मीनाक्षीं प्रणतोऽस्मि सन्ततमहम् कारुण्यवारां निधिम् मीनाक्षीं प्रणतोऽस्मि सन्ततमहम् कारुण्यवारां निधिम् वासुदेवेन्द्रयोगीन्द्रम् नत्वा ज्ञानप्रदं गुरुम् मुमुक्षूणां हितार्थाय तत्त्वबोधो विधीयते तत्त्वबोधो विधीयते। ब्रह्म आश्रया सत्वरजस्तमो गुणात्मिका माया अस्ति।
சமஷ்டியாக இருக்கின்ற பிரபஞ்சம் எப்படி வந்தது, யாரால் படைக்கப்பட்டது, இதன் துணை கொண்டு படைக்கப்பட்டது, படைப்பு உண்மையா பொய்யா, படைக்கப்பட்ட உலகமும் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருள்களும் ஜீவராசிகளும் உண்மையா பொய்யா. அப்படி ஒருவேளை படைக்கப்பட்டவை அனைத்தும் உண்மை என்றால் ஏன் இவ்வளவு வேறுபாடு? படைக்கப்பட்டவை அனைத்தும் உண்மை அல்ல என்றால் அப்ப எது உண்மை? இந்த கேள்வி நம்முடைய மனதில் எழுந்தது என்றால் அதற்கு ரொம்ப விரிவாகவே விளக்கம் கொடுக்கின்றது. ஸ்தூல பிரபஞ்சம், சமஷ்டி ஸ்தூல பிரபஞ்சம், சமஷ்டி ஸ்தூல பூதம், சமஷ்டி சூக்ஷ்ம பூதம், சமஷ்டி சூக்ஷ்ம பிரபஞ்சம். இந்த இரண்டுக்கும் காரணம் எதுவோ அது காரண பிரபஞ்சம். இந்த இரண்டுக்கும் எது காரணமோ அது காரண பிரபஞ்சம். இப்ப இந்த காரண பிரபஞ்சம் என்பது எது எதெல்லாம் சேர்ந்து காரண பிரபஞ்சமாக இருக்கின்றது? இரண்டு பொருளை நமக்கு அறிமுகப்படுத்தினார். ஒன்று பிரம்ம, மற்றொன்று மாயா. இப்போது நாம் பிரம்மனை பார்க்கவில்லை, மாயை தத்துவத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மாயா என்பது இறைவனுடைய சக்தி என்று பார்ப்போம். அதற்கு உண்மையிலேயே இருப்புத்தன்மை என்பதை கிடையாது, இல்லை என்று நிராகரிக்க முடியாது. சத் அசத் விலட்சணம். ஆனால் அந்த மாயை தத்துவமானது பரமாத்மாவை சார்ந்து இருக்கின்றது என்று சார்ந்து இருக்கின்றது என்றால் என்ன அர்த்தம்? இருக்கா? சார்ந்து இருக்கின்றது என்றால் இருக்கின்றதா என்று கேட்டால், மண்ணை சார்ந்து மண் குடம் இருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே அங்கு என்ன இருக்கிறது? மண் குடம் என்பது வெறும் நாமம், ரூபம், ஒரு வடிவம், அதற்கு ஒரு பெயர், அதனால் ஏற்படக்கூடிய செயல், அவ்வளவுதான் இருக்கு. உண்மையிலேயே இங்க என்ன இருக்கிறான்னா மண் மட்டும்தான் இருக்கு. மாயை என்பது பிரம்மனை சார்ந்து இருக்கின்றது என்று சொன்னால் மாயைங்கிற தத்துவம் இருக்கா என்றால் அது வெறும் தோற்றமே. எதை போல? ஆணையை போல. ஆணையை போல, நிழலை போல, வெறும் தோற்றம். தோற்றம் தோற்றம் சொல்லி தோற்றம் இருக்கே, அது வெறும் நாமரூபம். அறிவு கண் கொண்டு பார்க்காத வரைக்கும் இருக்கு இருக்குன்னு சொல்லும். அறிவு கண் கொண்டு பார்த்துவிட்டால் அதுல இருப்பது வெறும் ஒரு நாமம், ஒரு அந்த நாமரூபம் எதை சார்ந்திருக்கிறது? பிரம்ம ஆஸ்ரயா. பிரம்மத்தை சார்ந்துதான் அவை இருக்கிறது. அப்ப இந்த நாமரூபத்திற்கு இருப்புத்தன்மை கொடுப்பது யாரே? நாமரூபம் சேர்ந்த ஒரு செயல்பாட்டை எல்லாம் கொண்டு வருகிறது. அதற்கு அந்த செயல்பாட்டை எல்லாம் செய்ய கொண்டு வருகிறது.
நாமரூபம் எல்லாம் போனதற்கு பிறகு இருப்பது பிரம்மன். அப்ப நடுவுல ஒரு தோற்றமாக தெரிவதற்கு நாம் என்ன பெயர் கொடுத்தாக வேண்டும்? அந்த மாயைதான் பிரம்மனை சார்ந்து ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகின்றது என்று காணலாம். என்ன தோற்றம்? பிரம்மனிடத்திலிருந்து இருப்புத்தன்மையை வாங்கிக் கொள்கின்றது, பிரம்மனிடத்திலிருந்து அறிவை வாங்கிக் கொள்கிறது. இந்த மாயைக்கு என்ன வந்து விடுகின்றது என்றால் உணர்கின்ற தன்மையும் இருப்புத்தன்மையும் வந்து விடுகிறது. கைவல்ய நவநீதம் அப்படிங்கிற புஸ்தகத்தை சொல்ற அஸ்தி பாதி இருப்புத்தன்மை ஒளிகின்ற தன்மை. காலையில் உதாரணமா பார்ப்போம். கண்ணாடி இடத்திலே சூரியனுடைய பிம்பமானது விழும்போது கண்ணாடி என்ன பண்ணுகிறது? பிம்பத்தை வாங்கிக் கொள்கிறது, ஒளியை வெளிப்படுத்துகின்றது. அதே போல இந்த மாயை என்கின்ற ஒரு சக்தி பிரம்மனிடத்திலிருந்து இருப்புத்தன்மையை வாங்கிக் கொள்கிறது, உணர்கின்ற தன்மையை வாங்கிக் கொள்கிறது, வெளிப்படுத்தக்கூடிய தன்மை வருகிறது. இந்த இரண்டும் உணர்கின்ற தன்மையும் இருப்புத்தன்மையும் இந்த மாயைக்கு வந்த உடனேயே அந்த மாயோடு சேர்த்திருக்கக்கூடிய அந்த உணர்வு தன்மைக்கும் இருப்புத்தன்மைக்கும் ஒரு பெயர் கொடுத்தாக வேண்டும். அதுக்கு பெயர் தான் ஈஸ்வரன் என்று பார்ப்போம். ஈஸ்வரன். ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அந்த மாயோடு சேர்ந்திருக்கக்கூடிய பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பம் இருக்கின்றது. அந்த சக்தி மாயுடன் சேர்ந்து எதை படைக்கிறது? சமஷ்டியாக இருக்கின்ற சூக்ஷ்ம பூதத்தையும் சமஷ்டியாக இருக்கின்ற சூக்ஷ்ம பிரபஞ்சத்தையும் சமஷ்டியாக இருக்கின்ற ஸ்தூல பூதத்தையும் சமஷ்டியாக இருக்கின்ற ஸ்தூல பிரபஞ்சத்தையும் அது படைக்கிறது. அதற்கு காரணமாக அந்த காரணபூதம் இருக்கிறது. யாரு காரணமா இருக்கா? பிரம்மன் மாயைங்கிற தத்துவத்தோட சேர்ந்து அந்த மாயைங்கிற தத்துவமானது பிரம்மத்தினுடைய தன்மையை வாங்கிக் கொண்டு எந்த தன்மை வாங்கிக் கொள்கிறது? சத்ஸ்வரூபத்தையும் சித்ஸ்வரூபத்தையும் வாங்கிக் கொள்கின்ற நேரத்திலே இந்த மாயைக்கு ஒரு செயல்படுகின்ற தன்மை வருகிறது. அப்போ இந்த ஈஸ்வரன் சக்தியானது வந்து மாயையுடன் சேர்ந்து பரிணாமம் அடைந்து மாறுபாடுகளை அடைந்து அந்த மாறுபாட்டினுடைய வெளிப்பாடாகத்தான் சமஷ்டி சூக்ஷ்ம பூதம், சமஷ்டி சூக்ஷ்ம பிரபஞ்சம், சமஷ்டி ஸ்தூல பூதம், சமஷ்டி ஸ்தூல பிரபஞ்சமானது வருகிறது. அப்ப இந்த மாயை தனியாக சிந்திக்கக்கூடிய தன்மையோ செயல்படக்கூடிய தன்மையோ ஒன்றை உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மையோ இந்த மாயைக்கு கிடையாது. அந்த மாயிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தினுடைய சைத்தன்யம், பிரம்மத்தினுடைய இருப்பு தன்மை வரும்போது மாயைக்கு ஒரு சக்தியானது வரும். அதனால்தான் படைக்க வேண்டும் என்று வருகின்ற நேரத்திலே படைப்பாளி என்று ஒருவன் வர வேண்டும். படைப்பாளி என்று ஒருவன் வருகிறான். அந்த படைப்பாளி பேர் தான் ஈஸ்வரன், சிருஷ்டிகர்த்தா. படைப்புக்கு கர்த்தாவாக யார் இருக்கிறாரோ அவர் ஈஸ்வரன். இப்ப ஈஸ்வரனா யாரும் தெரிந்துவிட்டது. நாம ஈஸ்வரன் என்றால் என்ன புரிந்து வைத்திருக்கிறோம் என்னால் வரைக்கும் சிவபெருமான புரிஞ்சுட்டு. ஈஸ்வரன் என்றால் தலைவன், ஆளுமை உடையவன், வழிநடத்தக்கூடியவன், சிந்திக்கக்கூடியவன்,
செயல்படுத்தக்கூடியவன், கட்டுப்படுத்தக்கூடியவன். இங்க ஈஸ்வரன் என்கின்ற இந்த தன்மையானது பிரம்மனும் மாயையும் சேர்ந்தால் அதில் ஒழுங்குகின்ற பிரம்மத்தினுடைய சைத்தன்யம் ஈஸ்வரன். மாயை இல்லை என்றால் பிரம்மன் மட்டும் இருக்கார். அப்ப என்ன ஆகிறது? சிருஷ்டி என்பது வருவது கிடையாது. எப்பொழுது பிரம்மன் மட்டும் இருக்கிறாரோ அப்பொழுது சிருஷ்டி என்பது இல்லை, உலகம் என்பதே இல்லை, தோற்றம் என்பதே இல்லை. மாயை மட்டும் இருந்தால் அப்பொழுதும் தோற்றம் இல்லை. காலையிலே பார்த்தோம், மின்சாரம் மட்டும் தனியாக இருக்கிறது, மின் சாதனங்கள் எல்லாம் தனியாக இருக்கின்றது என்றால் அந்த மின் சாதனங்களின் மூலமாக நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மின்சாரத்தின் மூலமாக ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இரண்டும் தனித்தனியாக இருந்தது என்றால் மாற்றங்கள் அடைவதில்லை, எந்த தோற்றமும் வருவது இல்லை. அப்போ எந்த படைப்பும் இல்லை, படைப்பும் இல்லாததுனால நமக்கு என்ன கிடையாது? அனுபவங்கள் எதுவும் கிடையாது, அனுபவிப்பவன் கிடையாது, தோற்றம் என்பது இல்லாத காரணம். எப்போது படைப்பு என்பது வருகிறது? மாயையும் பிரம்மனும் சேர்ந்தால் அப்போ ஒரு மிராக்கிள் நடக்கிறது. அங்க ஒரு பிரம்மத்தினுடைய அந்த உணர்கின்ற தன்மையை மாயையானது வாங்கிக் கொள்ளும் போது மாயைக்கு சிந்திக்கின்ற தன்மை, இருக்கின்ற தன்மையானது வெளிப்படுத்தக்கூடிய அதிகாரம் வருகிறது. அப்போ அந்த சக்திக்கு பேர் ஈஸ்வரன். இப்ப இந்த ஈஸ்வரன் இங்க எப்படி இருக்காருன்னா சுத்த சுத்த சத்துவஸ்வரூபமாக இருக்கிற, எந்த மலினமும் இல்லை. அதாவது ஈஸ்வரன் சொல்றோம். ஈஸ்வரன் என்கின்ற அந்த அந்த தன்மைக்கு இங்க என்ன விளக்கம் கொடுக்கப்படுகிறது? மலினம் இல்லாத. எந்த மலினம்? புண்ணிய பாபவினை இல்லாத, புண்ணிய பாபவினை இல்லாத, புண்ணிய பாப கர்மங்கள் இல்லாத, அறியாமை என்று சொல்லக்கூடிய தோஷம் இல்லாத, ஆசை என்கின்ற தோஷம் இல்லாத தூய்மையான ஒரு சைத்தன்யமாக, சைத்தன்யத்தினுடைய பிரதிபலிப்பாக இருப்பதுதான் ஈஸ்வர ஸ்வரூபம். என்ன காரணம்? பிரம்மத்திடத்திலிருந்து நேரடியாக மாணவரிடத்தை விழும்போது அப்போ அந்த தூய்மையான தன்மை, எந்த மலினமும் இல்லாத தன்மை. ஈஸ்வரனுக்கும் ஈஸ்வரன் என்கின்ற அந்த தத்துவத்துக்கும் மனிதன் என்கின்ற தத்துவத்துக்கும் ரொம்ப அழகான வேறுபாட்டை பதஞ்சலி முனிவர் அவருடைய யோக சூத்திரத்துல சொல்லுகிறார். ஈஸ்வரன் யாரு, ஜீவன் யாரு? இந்த ரெண்டையும் சொல்லியாச்சுனாலே நமக்கு இந்த சப்ஜெக்ட் புரிஞ்சிடும். ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடியவனுக்கு அவர் என்ன சொல்றார்? முதல் தோஷம், அவனுக்கு புண்ணிய பாபங்கள் இல்லை, புண்ணிய பாபங்கள் கிடையாது. புண்ணிய பாபங்கள் இல்லை என்று சொன்னால் புண்ணிய பாப பலனும், புண்ணிய பாப கர்மங்கள் இல்லை என்றால் புண்ணிய பாப பலனும் அவனுக்கு இல்லை. புண்ணிய பாப பலன் இல்லாத காரணத்தினாலே அவன் எந்த அனுபவத்திடத்திலும் பந்தப்படுவது இல்லை, காயப்படுவது இல்லை. நமக்கு இன்பம் வந்தால் காயப்படும், துன்பம் வந்தாலும் காயப்படும், மானம் வந்தாலும் காயப்படுகின்றோம், அவமானம் வந்தாலும் காயப்படும்.
ஈஸ்வரனுக்கு அந்த காயப்படுதல் என்பது இல்லை. என்ன காரணம்? அவளிடத்திலே இந்த 5 துன்பத்தை கொடுக்கக்கூடிய வஸ்துக்கள் இல்லைங்கிறார். கிளேசங்கள் அவரிடத்திலே இல்லை. பஞ்ச கிளேஷானி நாஸ்தி. கிளேசம் என்றால் துன்பத்தை கொடுக்கக்கூடிய இந்த 5ம் அவருக்கு இல்லையா? எந்த 5? அறியாமை. அறியாமையிலிருந்து வரக்கூடிய அகங்காரம், அகங்காரத்திலிருந்து வருகின்ற விருப்பம், வெறுப்பு, கடைசியிலே அபிமானம். இந்த 5ம் அவரிடத்திலே இல்லை. அறியாமை, அகங்காரம், விருப்பம், வெறுப்பு, அபிமானம் அல்லது பந்தம். இந்த 5ம் அவரிடத்திலே இல்லை. இந்த 5ம் தான் நம்முடைய மனத்துவத்திற்கு காரணமாக இருக்கிறது. இந்த 5ம் ஈஸ்வரனிடத்திலே இல்லை. ஆகையினாலே அவர் புண்ணிய பாப கர்மத்திலே பந்தப்படுவதில்லை, புண்ணிய பாப பலனால் பந்தப்படுவதில்லை. ஆகையினாலே அவர் உலகத்திலே எந்த காயமும் இல்லாமல் சுதந்திரமாக இருக்கிறார். நமக்கு இந்த 5ம் இருக்கு. 5 நாள் கர்மத்தை பண்றோம். கர்மம் புண்ணிய பாப வினை வருகிறது. புண்ணிய பாப வினையிலே பந்தப்படுகிறோம். அதனால மீண்டும் மீண்டும் நமக்கு பிறப்பு இழப்பு வருகிறது, பயம் வருகிறது, அபிமானம். இந்த தோஷம் எல்லாம் இல்லாத ஒரு சக்தி தான் ஈஸ்வரன் என்று. அதனால்தான் அந்த ஈஸ்வரனால் என்ன செய்ய முடிகிறது? மாயை என்கின்ற அந்த சக்தியை கொண்டு உலகத்தை அவரால் படைக்க முடிகின்றது. மாயங்கிற சக்தியை கொண்டு உலகத்தை அவரால் படைக்க முடிகின்றது. எந்த உலகத்தை? சமஷ்டியாக இருக்கின்ற சூக்ஷ்மம், சமஷ்டியாக இருக்கின்ற ஸ்தூல பிரபஞ்சத்தை அவரால் படைக்க முடிகின்றது. இப்ப படைப்பாளி என்று வரும்போது அவருக்கு என்ன இருக்கணும்? அறிவு. அதனால்தான் இங்க ஈஸ்வரனுக்கு 6 லட்சணங்கள் கொடுக்கின்றது சாஸ்திரம். ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடியவனுக்கு 6 லட்சணங்கள் கொடுக்கிறது. இந்த 6 லட்சணம் குறைவாக இருக்கின்றவன் ஜீவன். இந்த 6 லட்சணம் முழுமையாக இருக்கக்கூடியவன் ஈஸ்வரன். அது என்ன 6 லட்சணம்? முதல் லட்சணம் சர்வஜ்ஞத்துவம். ஞ என்றால் ஞானம். சர்வ ஞானம், அனைத்து விதமான அறிவும் உடையவன் சர்வஜ்ஞ. அனைத்தையும் அறிந்தவன் ஈஸ்வரன். சர்வஜ்ஞ, அனைத்து அறிவும் உடையவன், அனைத்தையும் அறிந்தவன். அது அப்படியே நமக்கு ஜீவனுக்கு ஒரு மாத்திக்கணும். அல்பஜ்ஞன், நமக்கு கொஞ்சம் தான் அறிவு. ஈஸ்வரனுக்கு சர்வஜ்ஞ தன்மை, அனைத்தையும் அறிகின்ற தன்மை. இரண்டாவது சர்வ ஈஸ்வரத்துவம். சர்வ ஈஸ்வரத்துவம். ஈஸ்வரன் என்றால் அனைத்தையும் ஆளுகின்ற தன்மை, தன்னையும் ஆண்டு கொண்டு அனைத்தையும் ஆளுகின்ற தன்மை. நமக்கு அது மேல் விரோதம். பந்தத்துவம், நம்ம பந்தப்பட்டு நம்மளால் நம்மையும் வாழ முடியல. அதனால நம்ம எப்படி இருக்கோம்னா சேவகன் கூட சொல்ல முடியல. ஓ சர்வேஸ்வரத்துவம், சர்வ ஈஸ்வரத்துவம். மாயை யாருடன் தன் கட்டுப்பாட்டை வைத்திருக்கின்றானோ அவன் ஈஸ்வரன். மாயைக்கு யார் அடிமையாக இருக்கின்றானோ அவன் ஜீவன். அப்ப மாயைக்கு அதிபதி ஈஸ்வரன். மாயை யார் தன் கட்டுப்பாட்டை வைத்துக் கொள்ள முடியாத மாயனுடைய கட்டுப்பாட்டை யார் போகிறாரோ அவர் ஜீவன். சர்வஜ்ஞத்துவம், சர்வேஸ்வரத்துவம். மூன்றாவது சர்வ அந்தர்யாமி. அனைத்து வஸ்துக்களுக்கு உள்ளும் அந்தர்யாமி. அனைத்து வஸ்துக்களுக்கு உள்ளும், அந்தரா என்றால் உள்ளே,
அனைத்து வஸ்துக்களுக்கு உள்ளும் நிறைந்திருப்பவன் யாரோ அவன் அந்தர்யாமி. அனைத்து வஸ்துக்களுக்குள்ளும் அவன்தான் ஊடுருவி இருக்கின்றான். நமக்கு அது புரியாதனால் நாம வேற அழகாஷ். ஆகாசம் எப்படி வெளியில் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறது, எல்லா கட்டடத்துக்குள்ளும் அந்தர்யாமியாக இருக்கிறது. அதே போல பிரம்ம தத்துவம் அனைத்துக்கு உள்ளும் வியாபித்திருக்கிறது, அனைத்துமாகவும் வியாபித்திருக்கிறது. அக்ரூரர் பரமாத்மாவை அழைத்துக் கொண்டு வருகிறார் ரதத்திலே. அக்ரூரர் பரமபக்தர், பரமாத்மாவுக்கு பரமபக்தர் சிவபரமாத்மா. அப்போ சாயங்கால நேரம் வருகிறது, சாயம் சந்தியாவந்தனம் பண்ண வேண்டும் என்று சொல்லிவிட்டு ரதத்தை நிறுத்திவிட்டு பகவானிடத்திலே யாசகம் பண்றார், கொஞ்சம் பொறுப்பிருங்கள், நான் போய் நதியிலே ஸ்நானம் மாறி சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு வந்து விடுகின்றேன், நீர்க்கடன் எல்லாம் கொடுத்து விட்டு வந்து விடுகிறேன். பகவானும் போயிட்டு வாருங்கள் அனுப்பி வைக்கிறார். ஜலத்திலே மூழ்கிறார், ஜலத்துக்குள்ளே பரமாத்மாவை பார்க்கிறார். ரொம்ப ஆச்சரியம், ரசத்திலே இருந்தவர் எங்கே வந்தார் என்று உடனடியாக ஜலத்தை விட்டு எழுந்து ரசத்தை பார்த்த ரசத்தை மீண்டும் ஜலத்துக்குள்ளே மூழ்கிறார், மீண்டும் ஜலத்துக்குள்ளே தெரிகிறார், எழுந்து பார்த்தால் மீண்டும் ரசத்திலே தெரிகிறார். அப்ப என்ன தெரிகிறது? அங்குங்களாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த போட்டியாகிய அறிவோடு எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியவன் உள்ளும் இருக்கிறான், வெளியும் இருக்கிறான், தனக்குள்ளும் வாழ்கிறான், நதிக்குள்ளும் வாழ்கிறான், எங்கும் வாழ்கிறான். அந்தர்யாமி, சர்வ அந்தர்யாமி. நம அந்தர்யாமி, நமக்குள்ளும் நாம் இருப்பது தெரியவில்லை, எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய பரமாத்மாவும் தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம். காரணம், நம்மிடத்திலே மலின சத்துவம் இருக்கிறது, பரமாத்மா சுத்த சத்துவ ஸ்வரூபம். சர்வஜ்ஞத்துவம், சர்வேஸ்வரத்துவம், சர்வ அந்தர்யாமி. நான்காவது சர்வசக்திமத், சர்வசக்தி, சர்வசக்தித்வம், எல்லா சக்திக்கும் சொந்தக்காரர் பரமாத்மா. சர்வசக்தித்வம், நமக்கு அல்ப சக்தித்வம். அஞ்சாவது சர்வ காரணம், அனைத்திற்கும் காரணமாக இருக்கின்றார். அனைத்திற்கும் காரணம். நாம் பார்த்தோம் அல்லவா நேற்றைக்கு, என்ன பார்க்க வேண்டும் என்று இன்னைக்கும் பார்த்தோம் அல்லவா? சமஷ்டியாக இருக்கின்ற ஸ்தூல பிரபஞ்சம், ஸ்தூல பூதம், சமஷ்டியாக இருக்கின்ற சூக்ஷ்ம பூதம், சூக்ஷ்ம பிரபஞ்சம், இவை எல்லாவற்றுக்கும் காரணம் எதுவோ அந்த காரணத்திற்கு எது ஒன்று காரணமாக இருக்கின்றதோ அதற்கும் காரணம் எதுவோ அது பிரம்ம தத்துவம். இப்ப நமக்கு ரொம்ப சுலபமா புரிஞ்சிடும். பிரம்மன் மாயோடு சேர்ந்து ஈஸ்வரனை படைக்கிறார் என்றால் ஈஸ்வரனுக்கு காரணம் பிரம்மன் மாயை. ஈஸ்வரன் மாயோடு சேர்ந்து என்ன பண்றது? சூக்ஷ்ம ஸ்தூல பிரபஞ்சத்தை உண்டு பண்ணுகிறது. இவையில் எல்லாம் ஈஸ்வரன் பிரம்மன் ஈஸ்வரனுக்கு காரணம் மாயோட சேர்ந்து. ஈஸ்வரனும் மாயையும் பிரபஞ்சத்துக்கு காரணம். பிரபஞ்சத்திடத்திலிருந்து சமஷ்டி பிரபஞ்சத்திலிருந்து வியஷ்டி பிரபஞ்சத்துக்கு வரும்போதே அதே ஈஸ்வரன் தான் இங்கும் எல்லா வஸ்துக்களுக்குள்ளும் சர்வ காரணமாக இருக்கின்றார். அது என்னங்கிறதா பின்னாடி பார்க்கிறோம். சர்வ காரணம், அனைத்திற்கும் சர்வ காரணத்துவம். கடைசியில் ஆறாவது தத்துவம் சர்வ நியந்திரத்துவம். சர்வ நியந்திரத்துவம். நியந்திரன் என்றால்
கட்டுப்படுத்தக்கூடியவன், அனைத்தையும் வழிநடத்தக்கூடியவன், அனைத்தையும் ஆள்பவன். யாருடன் அனைத்தையும் கட்டுப்படுத்துகின்றானோ, வழிநடத்தி கொண்டு போகின்றானோ அவன் ஈஸ்வரன். நாம மாயையின் வழி போகின்றோம். ஈஸ்வரன் மாயையை தன் கட்டுப்பாட்டை வைத்துக் கொண்டு மாயை இயக்கிறார். அதான் கீதையில பார்க்க போறோம். பகவான் சொல்லுவார் அர்ஜுனன், நான் மாயையை என் கட்டுப்பாட்டை வைத்திருக்கின்றேன், ஜீவர்கள் மாயையுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறார். இங்கே மாயை என்பது ஒரு தத்துவம். அது என்ன என்ன நம்ம புரியல அல்லவா? அது இப்ப சொல்ல போறாரு. உடனே மாயா மாயான ஒரு சக்தி, ஒரு கான்செப்ட், இல்லாத ஒன்று இருப்பதை போல இருந்து நம்மை பாரா அப்படி எடுத்துக்கொள்ளும் ஒரு சக்தி. அந்த வஸ்து பிரம்மனோட சேர்ந்து பிரம்மத்தினுடைய சைத்தன்யத்தை வாங்கிக் கொள்ளும் போது இந்த மாயைக்கு ஒளிர்கின்ற தன்மை வந்து விடுகிறது. அதுல ஒளிர்கின்ற அந்த சக்திக்கு பேர் தான் ஈஸ்வரன். ஈஸ்வரன் காரணபூதத்திலிருந்து சூக்ஷ்ம பூதத்தையும் ஸ்தூல பூதத்தையும் படைக்கிறார். அப்போ இதுல வரைக்கும் இந்த காரணபூதம், சூக்ஷ்ம பூதம், ஸ்தூல பூதம், இந்த மூன்றுலையும் யார் இருந்தாலும், இந்த மூன்றுலையும் யார் இருந்தாலும், சூக்ஷ்ம பூதத்திலும் சரி, ஸ்தூல பூதத்திலும் சரி, ஸ்தூல பிரபஞ்சத்திலும் சரி, சமஷ்டி ஸ்தூல பூதத்திலும் சூக்ஷ்ம பூதத்திலும் சரி, யார் இருந்தாக வேண்டும்? காரணம் இருந்தாக வேண்டும் அல்லவா? இந்த ரெண்டும் காரியம் என்றால் இந்த ரெண்டு காரியங்களுக்கும் காரணம் இருந்தாக. காரணம் யாரு? மாயா ஈஸ்வரன் பிளஸ் பிரம்மன். அப்ப நீங்க ஒவ்வொரு பொருளையும் எடுத்தாலும், ஸ்தூலத்திலும் சூக்ஷ்மத்திலும் ஒவ்வொரு பொருளையும் எடுத்தாலும் இந்த மூன்று பேரும் வந்தே ஆக வேண்டும். யார் மூன்று? பிரம்ம தத்துவம் வந்தாக வேண்டும், ஈஸ்வர தத்துவம் வந்தாக வேண்டும், மாயா தத்துவம் வந்தாக வேண்டும். இந்த மூன்று எல்லா பொருளிடத்திலும் இருக்கிறது. அப்போ இந்த மாயா என்பது என்னன்னா, ஸ்தூல பிரபஞ்சமும் சூக்ஷ்ம பிரபஞ்சத்தினுடைய உடலாக இருப்பது, ஈஸ்வரனுடைய உடலாக இருப்பது மாயா தத்துவம். ஈஸ்வரனே இந்த சூக்ஷ்ம பிரபஞ்சமாகவும் ஸ்தூல பிரபஞ்சமாகவும் முழுக்க வியாபித்திருக்கிறார். அதுல ஈஸ்வர தத்துவமும் இருக்கிறது, அல்லது பிரம்ம தத்துவமும் இருக்கிறது. அப்ப ஸ்தூல பிரபஞ்சமும் சூக்ஷ்ம பிரபஞ்சமும் ஈஸ்வரனுடைய உடல் ஆடை. அதுல நூலாக இருப்பது எது? பிரம்ம தத்துவம். இத கீதையில பகவான் சொல்ல போறார், பார்க்க போறோம். மத்த பரதரம் நாண்யத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகனா இவ. விதவிதமான மணிகள் எல்லாம் தனித்தனியாக இருக்க, அந்த மணிகளை எல்லாம் ஒரே நூலிலே நாம் கோர்த்தோம் என்றால் அப்போ ஒரு மாலையாக வருகிறது. விதவிதமான வர்ணத்திலே, விதவிதமான வடிவத்திலே, விதவிதமான குணங்களே கூடிய மணிகள் தனித்தனியாக இருந்தால் அவை எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு ஒரே நூலுக்குள்ளே வந்துவிட்டாய் என்றால் மாலையாக வருவதை போல இந்த மாலைக்கு உள்ளே, மணிகளுக்கு உள்ளே ஒரே நூல்தான் இருக்கு. மணிகள் வேறு, அதனுடைய செயல்பாடுகள் வேறு, குணங்கள் வேறு. ஆனால் இவை அனைத்தையும் ஒன்றாக்கி அனைத்துக்குள்ளும் வியாபித்து, கண்ணுக்கு தெரியாமல் வியாபித்திருக்கின்ற ஒரு பொருள் நூல். இந்த
விதவிதமான மணிகளா, விதவிதமான வடிவங்களா, விதவிதமான குணங்களா, எந்த தோஷத்துக்கும் ஆட்படாத நூல், பந்தப்படாத நூல், அனைத்தையும் சேர்த்து வைத்திருப்பது நூல். நூல் இல்லை என்றால் மாலை என்பது இல்லை. அதே போல சூக்ஷ்ம பிரபஞ்சம், ஸ்தூல பிரபஞ்சம் அனைத்திற்குள்ளும் காரணமாக இருக்கின்ற ஈஸ்வரனும் மாயையும் முழுக்க நிறைந்த வியாபித்திருக்கிறது கண்ணுக்கு தெரியாமல். அந்த ஈஸ்வரன் யாரானா பிரம்ம தத்துவமானது ஈஸ்வரனாக இருக்கின்றது. மாயை என்பது இங்க எப்படி வந்திருக்கு? சூக்ஷ்ம ஸ்தூல பிரபஞ்சமாக வந்திருக்கு. அப்ப பிரம்மத்தினுடைய ஆணையாக ஸ்தூல பிரபஞ்சமும் சூக்ஷ்ம பிரபஞ்சமும் காரண பிரபஞ்சமும் இருக்கிறது. அதுல பிரம்ம தத்துவம் வியாபித்திருக்கிறது, கண்ணுக்கு தெரியாமல் நிறைந்திருக்கிறது. மாயை பிரம்மனோட சேர்ந்து ஈஸ்வரனை உண்டு பண்ணுகிறது. ஈஸ்வரன் என்ன பண்றார்? மாயுடன் சேர்ந்து இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறார். சரி, பிரபஞ்சத்தை படைக்கிறார் என்றால் மண் குயவன் பானை, மண் குயவன் பானை. பானை என்பதை விளைவு, மண் என்பதை மூலப்பொருள். அதை வைத்து உண்டு பண்ணக்கூடியவன் குயவன், அறிவு உடையவன். அவன் மண் வேறாக இருக்கின்றது, பானை என்பது வருகின்றது என்றால் இந்த பிரபஞ்சம் எல்லாம் மாயையால் தோன்றுகின்றது என்றால் இந்த மாயை யாரிடத்துல இருக்கிறது என்று பார்த்தோம்? பிரம்ம ஆஸ்ரயா. அப்ப இங்க மாயை என்பது பிரம்மனை சார்ந்து இருக்கின்றது. அந்த பிரம்ம, அந்த மாயைக்கு தான் நாம் என்ன பெயர் பார்த்தோம் முன்னாடி? சக்தி, இறைவனுடைய சக்தி. இப்ப ஈஸ்வரன் என்ன பண்றா? மாயைங்கிற அந்த தன்னுடைய சக்தியை கொண்டு, தன்னுடைய சக்தியே மூலப்பொருளாக கொண்டு, தன்னுடைய அறிவை வைத்துக் கொண்டு விதவிதமான பிரபஞ்சங்களை படைக்கிறார். எப்படி படைக்கிறார் பின்னாடி சொல்ல போறார். அந்த படைப்பை பற்றி எல்லாம் விரிவாக பேசுகின்றது இந்த புத்தகம். அப்போ ஈஸ்வருடைய சக்தி மாயை தன்னுடைய சக்தியவே கொண்டு தன்னுடைய அறிவை வைத்துக் கொண்டு, சக்திக்கு தனியாக இயங்குகின்ற தன்மை இல்லை. அப்போ அறிவை துணை கொண்டு தன்னுடைய சக்தியை வைத்துக் கொண்டு உலகத்தை படைக்கிறார். அந்த சக்திக்கு இன்னொரு பெயர் கொடுக்கின்றது சாஸ்திரம். ஒவ்வொரு பொருளும் உற்பத்தியாக வேண்டும், மூலப்பொருள் வேண்டும் அல்லவா? அந்த மூலப்பொருள் தான் உபாதானம். உபாதானம் என்றால் மூலப்பொருள். அப்ப இறைவனுடைய மாயை இங்கே மூலப்பொருளாக இருக்கிறது, உபாதான பொருளாக இருக்கிறது. தன்னுடைய சக்தியை கொண்டே, உபாதானமாகக்கூடிய தன்னுடைய சக்தி மூலப்பொருளை கொண்டே இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறார், சமஷ்டி பிரபஞ்சத்தை. இதன் துணை கொண்டு தன்னுடைய அறிவனுடைய துணை. அப்ப இங்க அறிவு என்பது சேதனம். அப்ப சேத்தனமாக இருக்கின்ற ஈஸ்வர தத்துவம் அச்சேதனமாக இருக்கின்ற மாயையுடைய சக்தியோட துணை சேர்ந்து உலகத்தை படைக்கிறது. அதனால நீங்க எந்த பொருளை எடுத்தாலும் சேதனமும் அச்சேதனமும் எந்த பொருளை நீங்கள் எடுத்தாலும் சத் சுரூபமும் இருக்கும், அசத் சுரூபமும் இருக்கும். அசத் சுரூபம் என்பது பரமாத்மாவுடைய மாயா, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சேதன தத்துவம் ஈஸ்வர சுரூபம். இப்ப இந்த அச்சேதனமானதை சேதனமாக தெரிவதற்கு யார் காரணம்? ஈஸ்வரன்.
நமக்கு அந்த ஈஸ்வரத்தன்மை அச்சேதன பொருளை பார்க்கக்கூடிய தன்மை இல்லாதனால என்ன பண்றோம்? அச்சேதனமே சேத்தனமாக நம்ம கற்பனை பண்றோம். அச்சேதனத்துக்கு உண்மையிலேயே உணர்வு கிடையாது, உயிர் கிடையாது, அறிவு கிடையாது, செயல்படக்கூடிய தன்மை கிடையாது. அதுல சேத்தனம் சேரும் போதுதான் இந்த அச்சேதனமாக இருக்கின்ற வஸ்து சேத்தனத்தன்மையை பெறுவதை போல் அல்லது வெளிப்படுத்துகின்றது. சேத்தனத்தன்மையினுடைய தன்மையை அச்சேதனமானது வெளிப்படுத்துகிறது. அப்ப இங்கே உபாதானமாக மாயையினுடைய தன்மையை விட்டுக்கொண்டு நிமித்தமாக ஈஸ்வரனுடைய சக்தியானது அறிவு சுரூபமானது இருந்து நிமித்தம், நிமித்தம் என்றால் அறிவு, காரணமாக இருந்து, மாயைக்கு காரணமாக இருந்து தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அறிவை கொண்டு பிரபஞ்சத்தை படைக்கிறார். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா படைப்பாளி இல்லாத குணம் படைப்பு என்பது விசித்திரமா இருக்கும். நம்மளால கற்பனை பண்ணி கூட பார்க்கலாம். அறிவுன்னு ஒண்ணு இருந்து அந்த அறிவானதை வழிநடத்தும் போதுதான் வழி நடக்கக்கூடியவர்கள் அந்த அறிவை பெற்று வழி நடப்பார்கள். உதாரணத்துக்கு எடுத்துப்போமே, நாம் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அலுவலகத்துல அவரவர்கள் அவர்களுடைய திறனை வெளிப்படுத்தி அவரவர்கள் அவருடைய அறிவை பயன்படுத்தி ஒழுங்காக அவருடைய நேரத்திற்கு அவர்களுடைய குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளாக அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலையை ஒழுங்கா செய்து முடிக்கிறார்கள், எல்லா வேலையும் ஒழுங்காக நடக்கிறது அப்படின்னா எப்படி தெரியும் நமக்கு? யாரோ கண்ணுக்கு தெரியாத ஒருவன் உள்ளே இருந்து கொண்டு இவர்கள் இயக்கிக் கொண்டிருக்கிறான். இது நாம சொல்லணும் அவசியமே இல்லை. யாரோ கண்ணுக்கு தெரியாம உட்கார்ந்து கொண்டு இவரை இயக்கிக் கொண்டிருக்கிறார். நம்ம என்ன தெரிகிறது? அவர் யாரானா அத்தனை வேலுக்கும் அத்தனை அறிவுக்கும் அத்தனை செயல்பாட்டிற்கும் அத்தனை சக்திக்கும் சக்தியாக இருந்து அறிவாக இருந்து அவர் என்ன பண்றார்? அத்தனை பேரையும் வழிநடத்துகிறார், இயக்குகிறார். அப்ப வழிநடத்தக்கூடியவருக்கு அறிவு என்பது ரொம்ப முக்கியம். யாரை வழிநடத்த வேண்டும், யாரை என்னென்ன வேலை வாங்க வேண்டும், யார் எந்தெந்த திறமை இருக்கிறது, எத்தனை திறமை வெளியில் கொண்டு வருவது, இது எல்லாம் காரணமாக இவை எல்லா செயல்பாட்டுக்கும் எல்லா அறிவுக்கும் அறிவாக இருக்கின்ற ஒரு காரணம் இருக்கல்லவா, அந்த காரணம் தான் ஈஸ்வரன். அவருக்கு என்ன பெயர்? நிமித்த காரணம். அதனால்தான் ஒரு படைப்பு என்று வர வேண்டுமானால் இரண்டு விதமான காரணங்கள் தேவை என்று சொல்லுகின்றது சாஸ்திரம். ஒன்று நிமித்த காரணம், மற்றொன்று உபாதான காரணம். நிமித்த காரணம் ஈஸ்வரன், உபாதான காரணம் தன்னிடத்திலே இருக்கக்கூடிய சக்தி, மாயைங்கிற சக்தியை துணை கொண்டு, மூலப்பொருளை துணை கொண்டு பிரபஞ்சத்தை படைக்கிறார். இப்ப அவ்வாறு தன்னுடைய அறிவை கொண்டு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய மூலப்பொருளாக இருக்கின்ற சக்தியை கொண்டு உலகத்தை படைக்கிறார் என்றால், படைக்கப்பட்ட அந்த பிரபஞ்சத்துக்குள்ளே இவர் எல்லா வஸ்துக்களுக்குள்ளும் நிறைந்திருக்கிறார், எல்லாமாகவும் வியாபித்திருக்கிறார், அந்தர்யாமியாக அப்படின்னு சொல்லும் போது அனைத்து சக்திகளுக்குள்ளும் இவர்தான் சக்தியாக இருக்கிறார், அனைத்து காரியத்துக்குள்ளும் இவர்தான் காரணமாக இருக்கிறார் என்று சொன்னால், படைக்கப்பட்டதற்கு பிறகு படைப்பாளி மாறுவாரா அல்லது அப்படியே இருப்பாரா என்றால் சாஸ்திரம் சொல்லுகிறது,
இந்த படைப்பாளி படைப்பு என்று சொல்லக்கூடிய பிரபஞ்சத்தை எல்லாம் படைத்ததற்கு பிறகும் இவர் எப்படி இருக்காராம்? மாறாதவராய். அதனால்தான் விவர்த்த பரிணாம வாதம். இந்த ஒரு வாதம் என்னென்றால், ஒன்று மற்றொன்றாக மாறியதற்கு பிறகு, ஒன்று மற்றொன்றாக பரிணாமம் என்றால் மாற்றம் அடைதல். பால் முதல்ல இருந்தது, பாலை நாம் நன்றாக காட்சி நம்ம உபயோகித்து போனதுக்கு பிறகு மீதி இருக்கக்கூடிய பாலை நாம் உறவூட்டினோம் என்று சொன்னால், அந்த உறவூட்டத்திற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்துக்கு பிறகு அந்த பாலானது என்னாகிறது? அதனுடைய வடிவம் மாறி போய் பரிணாமம் அடைந்து தயிராக மாறுகிறது, வெண்ணையாக மாறுகிறது, நெய்யாக மாறுகிறது, மாற்றம் வருகிறது. பால் என்பது போய் கடைசியில் என்ன வந்து விட்டது? வெண்ணெய் வந்து விட்டது, நெய் வருகிறது. அதே போல ஆதியிலே பிரம்மன் இருந்தார், மாயையுடைய துணை கொண்டு ஈஸ்வரன் வந்தார். ஈஸ்வரன் மாயை தன்னுடைய கட்டுப்பாட்டை வைத்துக் கொண்டு பிரபஞ்சத்தை படைக்கிறார். ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம் வந்ததற்கு பிறகு என்ன ஆயிடுத்து? ஈஸ்வரன் இந்த உலகத்தை எல்லாம் படைத்து மாயோட சேர்ந்து இந்த உலகமாக மாறிவிட்டார். ஈஸ்வரன் என்பது இல்லை, உலகம் இருக்கிறது. அல்லது ஈஸ்வரனுக்கும் மாற்றங்கள் ஏற்பட்டு ஈஸ்வரனும் மலினம் அடைந்து விட்டார். அவருக்கு ஈஸ்வரத்தன்மை போய்விட்டது, அவர் சம்சாரித்தன்மையை அடைந்து விட்டார். சம்சாரித்தன்மையை அடையவில்லை, அவர் ஈஸ்வரனாகவே தான் இருக்கிறார். அவர் எல்லா வஸ்துக்களோடு இருந்தாலும் அவர் எந்த மலினமும் அடையவில்லை என்பதை காட்டுவதற்காகவே பாகவதத்துல பல சம்பவங்கள் நடக்கிறது. நமக்கு இந்த கதையை சொன்னா கதைகளை கேட்டுள்ள ஒரு தத்துவம், கதையை புரிந்து கொள்ளக்கூடிய நமக்கு கதைக்கு பின்னாடி கூடிய வேதாந்த அறிவு நம்முடைய அறிவுக்கு வருவதே கிடையாது, எடுத்து சொல்வதும் கிடையாது. தான் ஈஸ்வர ஸ்வரூபம், தன்னை சுற்றி நடக்கக்கூடிய அனைத்தையும் தான் மாறாமல் இருந்து கொண்டு மாறுகின்ற அனைத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார், பார்த்துக் கொண்டிருக்கிறார். தான் நிமித்தமாக இருக்கிறார், மாறாதவராக இருக்கிறார் என்பதை காட்டுவதற்காகவே பல சம்பவங்கள் பாகவத்தில் பூதனா வதத்திலிருந்து ஆரம்பித்து சக்கராசுரன் வதத்திலிருந்து ஆரம்பித்து பகாசுரன் விதவிதமான அசுரர்களை எல்லாம், யார் இந்த அசுரர்கள வேற? மைண்டு தான். மைண்ட்ல இருக்கக்கூடிய ரஜோகுணம் தமோகுணங்கள் தான். அதுதான் மாயம். இல்லாத ஒன்றை இருப்பதை போல் காட்டி பிரம்மனையே விளங்குகின்ற தன்மை அல்லது பிரம்மனையே மறைக்கின்ற தன்மை. அப்படி மறைக்க முடியுமாடான் பிரம்மத்தை? 16,008 மனைவிகளா கற்பனை பண்ணி சுக மகரிஷி என்ன பண்றார்? பரமாத்மாவுக்கு 16,008 மனைவிகள். இதை எடுத்துக்கொண்டு ரொம்ப அசிங்கமாக பேசக்கூடியவர்களாக இருக்கிறார். அது வேண்டாம். எதற்காக சொல்லப்பட்டதுன்னா, இந்த 16,008 மனைவிகளோட கிருஷ்ணன் எப்படி வாழ்கிறார், எல்லா மனைவிகளையும் சந்தோஷமா வச்சிருக்கிறாரா பார்க்க வேண்டும் அப்படின்னு நாரத மகர்ஷி வராராம். பாருங்க, கதை ரூபத்துல சொல்லும்போது நமக்கு அது விகாரமா தெரிகிறது. ஆனால் உலகுடைய தத்துவமானது சொல்லப்படும் போது அதனுடைய உயர்வு எவ்வளவு! 16,008 ஜீவராசிகளை கற்பனை செய்து கொண்டால் 16,008 ஜீவராசிகளுக்கு உள்ளும் மாறாதவராய், தோஷம் இல்லாதவராய், அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருந்தாலும் அவர் இயங்காதவராய், அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த அனுபவத்தை நாரத மகர்ஷி பார்க்கிறாராம். யாரோடும் பந்தப்படவில்லை, யாரோடும் சேரவில்லை. அதே நேரத்தில் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆனந்தத்தை கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரம்ம தத்துவம், ஈஸ்வர தத்துவம் மாயோடு இருந்தாலும், பரிணாமம் அடைந்தாலும், விதவிதமான மாற்றங்களை அடைந்தாலும் ஈஸ்வர சுரூபம் மாறுவது கிடையாது. உங்களுக்கு காலையில பார்த்த உதாரணத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்தினால் உடனே புரிஞ்சிடும். மின்சாரம் மின் சாதனங்களோட சேரும் போது
விதவிதமான தோற்றத்துடன் வெளியே வருகிறது, விதவிதமான பரிணாமத்தை அடைகிறது, விதவிதமான பயன்பாடுகளுக்கு எல்லாம் காரணமாக இருக்கிறது. அவ்வாறு மின்சாரம் அனைத்திற்கும் காரணமாக இருந்தாலும் அது ஒரு காலத்திலும் தன்னுடைய மின்சார தன்மையிலிருந்து மாறுபடுவது இல்லை, விகாரப்படுவது இல்லை. அப்ப என்ன சொல்கிறது சாஸ்திரம்? நிமித்த உபாதான காரணம் என்றால் விவர்த்தமாக மாறாதவராய் அபின்ன நிமித்த உபாதான காரணம். பின்னம் என்றால் வேறுபடுவது, அபின்னம் என்றால் வேறுபடாதவராய் மாறுபடாதவராய், எந்த பரிணாமம் இல்லாத மாற்றம் இல்லாதவராய் மாறுபடுகின்ற அனைத்து இடத்திலும் மாறுபடாமல் அந்த ஆத்மஸ்வரூபம் ஈஸ்வர தத்துவமாகவே தான் இருக்கிறது, மலினப்படாமல் தான் இருக்கிறது. அந்த ஈஸ்வரன் மாயோட சேர்ந்து இந்த உலகத்தை படைக்கிறார். அப்ப தன்னுடைய சக்தியை கொண்டே உலகத்தை, எதை போல முண்டகோபனிஷத்திலே ஒரு உதாரணம் கொடுக்கப்படுகிறது. யதோபர்ணாபி சிருஜதே கிருண்ணதேச்ச அப்படின்னு ஒரு மந்திரம் வருகிறோம். ஸ்பைஸ் உதாரணம் கொடுக்கிறார். எட்டுக்கால் பூச்சியானது எப்படி ஒரு பெரிய வலையை பின்னுகிறது, ஒரு பெரிய வலையை பின்னுகின்றது என்றால் அந்த வலையை பின்னுவதற்கு அதிலிருந்தே உமிழ்நீரை, உபாதான பொருளை, மூலப்பொருளை எடுத்து சக்தி தன்னிடத்திலிருந்தே சக்தியை எடுத்துக்கொண்டு ஒரு வலையை பின்னுகிறது என்றால் அந்த தன்னிடத்திலிருந்தே உண்டான சக்தி உமிழ்நீர், அந்த வளர்ச்சி படைத்தலுக்கு உண்டான சக்தி அறிவு நிமித்தம். அப்ப மூலப்பொருள் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய மாயை தத்துவம் ஈஸ்வரனுக்கு, மாயை தத்துவமானது தனித்திருந்தால் சிருஷ்டி வராது, ஆயினால் ஈஸ்வர தத்துவம் சேர வேண்டும். ஈஸ்வர தத்துவம் ஞானஸ்வரூபம், ஞானமும் மாயையினுடைய சக்தியும் பரமாத்மாவுடைய சக்தியும் மாயையும் சேரும்போது தோற்றமானது வருகிறது. சரி சுவாமிஜி, மாயை மாயை மாயைன்னு காலையில இருந்து எங்களை போட்டு மாயாக பேசிட்டு ஒரே மாயா இருக்கிறது. இந்த மாயைன்னா என்ன? மாயா மாயான்னு சொல்லி மாயைன்னா என்ன? அது அவரே சொல்லிட்டா. மாயையினுடைய 5 லட்சணம் பார்க்கணும்னு சொன்னோம். அதுல 3வது லட்சணம் மாயா திரிகுணாத்மிகா மாயா, குணத்ரய ரூபாக மாயா. 3 குணங்கள் தான். பிரம்ம ஆஸ்ரயா சத்வ ரஜ சமோ குணாத்மிகா மாயா அஸ்தி. 3 குணங்கள் தான் மாயை. மாயைங்கிற ஒரு தத்துவத்திற்கு 3 குணங்கள் என்பது லட்சணமாக இருக்கும், அதனுடைய சொரூபமாக இருக்கிறது. இந்த 3 குணங்கள் தான் எல்லா வஸ்துக்களுக்குள்ளும் நீக்கமர நிறைந்திருக்கு. இந்த 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 குணத்தை நாம் எல்லா வஸ்துக்களுக்கும் பார்த்துவிட்டோம் என்றால் அப்ப நமக்கு ரொம்ப சுலபமாக மாயில என்ன, இந்த 3 குணங்கள் இல்லாத ஏதாவது ஒரு பொருளை காட்டுவதற்காக, 3 குணங்கள் இல்லாத ஏதாவது ஒரு பொருளை காட்டும். 3 குணங்கள் இல்லாத மனிதர்கள், 3 குணங்கள் இல்லாத தாவரங்கள், செடி கொடிகள், 3 குணங்கள் இல்லாத ஏதாவது ஒரு புஷ்பங்களாக இருக்கிறது, ஏதாவது ஒன்றை காட்டுங்க. 3 குணங்கள் இல்லாத சத்துவகுணம், ரஜோகுணம், இந்த 3 குணங்கள் தான் மாயா.
சத்துவகுணம் என்பது அறிவை நாடுகின்ற குணம். சத்துவகுணம் என்பது அறிவை நாடுகின்ற குணம். நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய குணம். நம்மிடத்தில் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஸ்ரத்தா, பக்தி, அன்பு, தர்மத்தை விரும்புகின்ற குணம், அமைதியை விரும்புகின்ற குணம், ஆனந்தத்தை விரும்புகின்ற குணம், இதெல்லாம் சத்துவ குணத்தினுடைய வெளிப்பாடு. அதான் சத்துவ குணம் மேலோங்கி வரும்போது சாந்த விருத்தி, அமைதியான எண்ண நிலைக்கு நாம் வந்துடுவோம். அங்க வைராக்கியம் இருக்கும், பொறுமை, திதிக்ஷா, பொறுமை இருக்கும், ஞானத்தை விரும்புகின்ற தன்மை இருக்கும், பக்தி என்பது இருக்கும், அன்பு என்பது இருக்கும், கருணை என்பது இருக்கும், ஞானத்தை தேர்தல் என்பது இருக்கும். இதெல்லாம் இருக்கக்கூடிய இடம் சத்துவகுணம். இப்ப இந்த குணம் நம்ம இருந்ததுன்னா அந்த சத்துவகுணத்துடைய குணம். ரஜோகுணம் என்று வருகின்ற நேரத்திலே கோர விருத்தி, சாந்தத்திலிருந்து கோரத்துக்கு கொள்ளும், அமைதியான மனோநிலையிலிருந்து, அமைதியான எண்ண அலைகளில் இருந்து கோரமான எண்ண அலைகள் வந்து அமைதி இல்லாத எண்ண அலைகளுக்கு நம்ம வந்துடும். அது எப்படி தெரியும்டானா, ஆசை, காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரிய, தம்ப, கர்வ, அபிமான, என்னெல்லாம் அவங்க எல்லாம் சேர்த்து இப்பேற்பட்டவர்கள் இந்த கோர விருத்தி வந்து விட்டது என்றால் பொறுமை இல்லாதவர்களாய், வைராக்கியம் இல்லாதவர்களாய், பக்தி இல்லாதவர்களாய், நம்பிக்கை இல்லாதவர்களாய், அமைதியை நாடாதவர்களாய் எங்க இருப்பார்கள்? உடலையும் பிராணனையும் இந்திரியங்களையும் மனதையும் போட்டு கசைக்கு புரியக்கூடிய கர்மத்தை சார்ந்து விதவிதமான கர்மத்தை செய்வதுதான் வாழ்க்கையிலே பெரிய இலக்காக கொண்டு போவார். விதவிதமான கர்மத்தை செய்யும், அதுதான் பெருசா நாங்களுக்கு அதுதான் பெரிய விஷயமா, அதுதான் பிரம்மணம். அமைதியா ஒரு கற்காரன் பா, அது முடியாது. இது கோரம். ரஜோகுணம் மேலோங்கி வந்து விட்டது என்றால் அது சத்துவகுணத்தை தள்ளி விடுகிறது, அமைதியான குணத்தை தள்ளி விடுகிறது. தமோகுணம் மேலோங்கி வந்தது என்றால் அது எப்படி தெரியும்? தமோகுணத்தினுடைய தன்மை மூட விருத்தி. மூடம் என்றால் அறிவு இருந்தும் அந்த அறிவை பயன்படுத்தாமல் இருக்கின்ற குணம்தான் மூட. இதிலிருந்து வந்ததுதான் மூடு. எனக்கு மூடே சரியில்லைன்னு சொல்றோம் அல்லவா? அப்படின்னா என்ன? மனம் சிந்திப்பதற்கும் தயாராக இல்லை, மனம் செயல்படுவதற்கும் தயாராக இல்லை, மனமானது துக்கத்தில் இருக்கக்கூடிய நிலை மூட, மூட விருத்தி. அது எப்படி இருக்குண்டானா, மோகம், மயக்கத்தோட கூடிய சிந்திக்க முடியாத மனம், செயல்படுவதற்கு ஆசை இல்லாத மனம், சஞ்சலப்பட்டுக் கொண்டே இருக்கின்ற மனம், பேத விருத்தி, நெகட்டிவாகவே சிந்திக்கக்கூடிய மனம், மந்த மந்த எதையுமே புரிந்து கொள்ள முடியாத மந்த நிலையிலே இருக்கின்ற குணம், கவனக்குறைவோட கூடிய மனம், சதா பயத்தோடையே கூடிய மனம், சோம்பேறித்தனம், தூக்கம், இவைகள் எல்லாம் இருந்தால் அது தமோகுணம். இந்த மூன்று குணம்தான் மாயா. இந்த மூன்று குணங்களிலிருந்து வெளிப்படக்கூடியதுதான் விதவிதமான தோற்றங்கள். இந்த மூன்று குணத்தினுடைய பரிணாமம் தான் இந்த உலகம்.
நாம் காணுகின்ற அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற உலகம் இருக்கின்றதே, அது இந்த 3 குணத்தினுடைய காம்பினேஷன். அது எப்படி பரிணமித்து உலகமாக வருகிறது அடுத்த வாரம் பாருங்கள், ரொம்ப விரிவாக பார்ப்போம்னு சொல்றார். அடுத்த வாரம் நாம இந்த 2 நாள்ல எதற்காக இந்த சமஷ்டி பிரபஞ்சமானது வந்தது, ஏன் படைக்கப்பட்டது, படைப்பு உண்மையா பொய்யா என்பதெல்லாம் விரிவாக பார்த்திருக்கிறோம். இப்ப நாம மாயையின் தத்துவத்துல இருக்கோம். ஈஸ்வரனை அறிமுகப்படுத்தி விட்டார். ஈஸ்வரனை யாரு தெரிந்து விட்டது? மாயின் தத்துவத்துல 3 விஷயம் பார்த்திருக்கிறோம். சத் அசத் விலக்ஷணா, பரமாத்மா சத் ஆஸ்ரயாக, குணத்ரய ரூபா. இந்த 2 விஷயங்கள் மாயையில பார்க்க வேண்டியிருக்கின்றது. அப்புறம் பிரம்மத்தினுடைய சுரூபத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது. அதன் பிறகு இந்த பிரபஞ்சமானது எப்படி இந்த 3 குணத்தினாலே படைக்கப்படுகிறது அடுத்த வாரம் விரிவாக பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.